இதுதான் எங்கள் ஆஃபீஸோட மாடி. இது வந்து பழைய கால செக்ஷன். இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, இந்த ரூம் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ண ரூம். அப்போ நான் இல்லை. உங்களுக்கு இந்த ரூமை பற்றி நான் அப்புறமா காட்டுறேன். ஏன்னா இந்த ரூம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரூம். நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி என்ன சத்தம் வருதுன்னு கேட்குறீங்களா? அது வேறு எதுவும் இல்லை. அது வந்து கீழே கரண்ட் கட்டு, அதனால் பக்கத்து வீட்டில் ஜென்ரேட்டர் போட்டுருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற ரூம். இப்போ நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்கன்னா பார்க்கலாம், ஸ்விட்ச் போர்ட் பார்க்கலாம், நிறைய இது. இது ஒரு ரூம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லலாமா? முன்னாடி வேறு என்ன இருக்குன்றதை போட்டுக்கலாம். இந்த ஜன்னலில் பின்னாடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அடுத்தபடியாக அந்த ரூமை பார்க்கலாம். ஐ திங்க் இந்த ரூம் குளியல நினைக்கிறேன். ஏதோ யாரோ இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன இதுன்னு தெரியல. இதனால இதெல்லாம் நம்ம க்ளோஸ்அப்பில் பண்ணி பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம வேர்ல்ட் டிஸ்கவரி சேனல் இன் HD. ஸோ கோல் அப்புறமா பார்க்க சொன்னீங்கன்னா இந்த ரூம் நான் உங்களுக்கு காட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த ரூம் வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப சீக்ரெட்டான ரூம்லாம் இல்லை. பொதுவாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ரூம் தான். ஏன் இந்த ரூமுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்றதை பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம காலையில் யூஸ் பண்ணுறது தான். இதுதான் இருக்குதுங்க. இந்த ரூமை தான் நான் முன்னாடியே காட்டக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா ஆரம்பத்துலேயே டைட்டில் எண்டு கார்டு போட்டால் வேலைக்கு ஆகாது. அதனால கொஞ்சம் பில்டப் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓ ஷிட். ஓகே, இதோட நம்ம பயணம் முடிகிறது. உங்களிலிருந்து திடீர்னு கதவு மூடுது அப்படின்னா நினைக்காதீங்க, நான் தான் கதவு மூடினேன். அப்புறமா இங்கே கேமராமேன்னா யாருமே இல்லை. இங்கே கேமராமேனாக இருக்கிறது நான் மட்டும்தான். ஸோ நாங்கள் ஏன் பள்ளிக்கிட்ட கையை வச்சுன்னு பார்க்குறீங்களா? அங்கே ஒரு லைட்டாக ஒரு ப்ளக்குன்னு ஒரு பல்ப் எரியும். அதை நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. பாய்.